அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ மீன்பிடி தடைக்காலன்றதுனால மீன்லாம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு மீனவ குப்பத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த குப்பத்துல மீன்லாம் எப்பவுமே கிடைக்கும். எப்பவுமே மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போவாங்க. இன்னைக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு, அப்படியே மீன் ரேட்டு எப்படி இருக்குன்னு பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சொல்றீங்க 5000 ரூபாய். ஆமா, ஏன் 5000 ரூபாய்? ஏன் 5000 சொல்றீங்க? மீன் ஏதாவது ஐஎஸ்டி அது மட்டும் போடுங்க. சொன்னதே கம்மியா சொல்லுங்க. எவ்வளோ இது 2 பாறை இருக்கும். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. இந்த ஒரு போட்ல பாத்தீங்கன்னா பாறை மீனும், அதுக்கப்புறமா இந்த கேன்ல இருக்கு பாருங்க, இந்த மீன் வரைக்குமே மொத்தமே பாத்தீங்கன்னா 600 ரூபாய் அப்படி சொல்லியிருக்காங்க. மீன்பிடி தடை காலன்றதுனால பாத்தீங்கன்னா மீன்லாம் இவங்க கரையோரமே தான் பிடிப்பாங்க. இப்போ மீன் இங்க கிடைக்கிறதுனால கொஞ்சம் தூரமா போய் மீன் பிடிக்கிறதுனால இவங்க மீன் பிடிச்சின்னு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே 7:30 மணிக்கு அப்படி வந்துருவாங்க. இப்போ இவங்க வரதுக்கு 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் போட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா போட் சீக்கிரமாவே 7:30 மணிக்கு அப்படிலாம் வந்துடும். அதனால நீங்க சீக்கிரம் வந்துருங்க மீன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா. இப்போ இந்த ஒரு போட்ல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு கட்டா மீன் இருந்தது, ஒரு தோல்பாறை மீன் சொல்லுவாங்களா, அந்த மீன் இருந்து பாருங்க எவ்வளோ பெருசா இருந்துச்சு பாருங்களேன். இந்த மீன்ல நீங்க 65 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தந்தூரி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மீன்ல ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல முனியாம்பாறைன்ட்டு ஒரு மீன் இருந்தது. சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளோ 2000 ரூபாவா? இது நல்ல மீன் எல்லாம் மொத்தமா வேலை சொல்லிட்டு 8000. எவ்வளோ அது ஒரு மீன்? 2000. 1000 சொல்றாங்க. 1000 சொல்றாங்க. நான் உங்களுக்கு விலை கூட சொல்லல. 2500 தான். சரிமா 2000 தான். டேஸ்ட் அதே தான் டேஸ்ட். ஆமா. அதே மாதிரி தான் இருக்கு. இது என்ன மீன்? முனியாவா? ஆமா, முலி. கையில வருதுல்ல, அதோட இது மிஷின் ஆஃப் பண்ணி நம்ம இது 200 ரூபாய்க்கு எவ்வளவு மீன் தருவீங்கன்னா? இந்த மீன் தாங்க முளியா மீன்ட்டு சொல்லுவாங்க. இது முண்டக்கண்ணி முளியா மீன்ட்டு சொல்லுவாங்க. இது ஐல மீனும் இந்த மீனும் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மீனோட கண்ணு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஐல மீனுக்கு கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதான் இந்த 2 மீனுக்கும் உள்ள வித்தியாசம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஐல மீன் தாங்க டேஸ்ட் அதிகமா இருக்கும். இன்னைக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முளியா மீன் 5 முளியா மீன் 200 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த போட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் தாங்க வந்திருந்தது. வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு கேன் 4000 ரூபாய் அப்படி கொடுத்துருந்தாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேன் ஃபுல்லா ஒரு 9-10 கிலோ கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த போட்டு ஃபுல்லா நிறைய இந்த மீன் வந்திருந்ததுனால பக்கத்து போட்ல இருக்கவங்கலாம் இங்க ஒர்க் பண்ண வந்திருந்தாங்க. எல்லாருமே பாருங்க எவ்வளவு பேர் இங்க மீனெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த போட்ல அதிகமா மீன் வந்திருந்ததுனால பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் மட்டும் இல்ல, மக்களும் இங்க நிறைய பேரே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மீன் வந்தோடனே எப்பவுமே ஏலத்துக்கு போயிடும். ஏன்னா இங்க ஏலத்துக்கு போவதனால இந்த இடத்துல சேல்ஸ் பண்றதுனால எல்லாருமே இங்கே மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தாங்க இருந்தது. ஒரு கேன்ல கொட்டுறீங்க. அது என்னது? காளா மீன் தானே? தம்பி அப்படியே சொல்லி வாங்கி கொடுப்பாடே தம்பி. காட்டுல கொட்டு
இது மொத்தமாக 7000 ரூபா கொடுத்துரு. கேன் தான் கணக்கு. நேற்று போன கணக்கு தான். சொன்னார் நீங்க தான் கேட்கறதா கேட்டதா அவர் திருப்பி சொல்லுவார். இல்லை நேற்று போன கணக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். 5000 வேணாம். நேற்று நாங்கள் வித்த கணக்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் கம்மியாக சொல்லியே. யாருக்கு எடுத்துக்கானடா? சேம் தான். கேன் கணக்கு தான். கம்மியா நீங்க கேட்டு எடுத்து தலைவரா 4 ரூபா கேட்குறேன். அது விட 1500 ரூபா கம்மியாகும். அது கம்மி தான். 4000 கொடுங்க. முடியுங்க 2 கூட 2 பேர் அவுச்சு காணே வாங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? முடிய 2 காணே வாங்கிட்டேன். தூக்குமா 3000 வராது. எவ்வளோங்க? 3000 கொடு. ஒரு சங்கராதான் சொல்லு நீ எவ்வளோ கேளு. நான் எங்க கேட்க சொல்றேன். 1300 தரும். 2000 கொடு. 1300 கொடு. 1300 2000 கொடு. ஒரு சங்கராதாங்க ஒரு குரு மொழியுங்க. ஒரு தும்புலாம் விற்காது என் கண்ணில். 1500 கொடு. 300 கொடுண்ணா. நான் சொல்லக்கண்ணா முத வந்து ஜம்னா சொல்லிட்டா நான் வந்துட மாட்டேன். மரம் நல்லா பயிற்சி மரம் ஓடு 100 ரூபா கூட கிடைக்காது. 1500 நான் முடியாது. இந்த ஒரு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடல் விரால் மீன் இருந்தது. நம்ம வந்து 300 ரூபாய் கொடுத்து இந்த மீன் வாங்கியாச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மீனை நம்ம அப்படியே வாங்கியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. காரப்பொடி மீன், அதுக்கப்புறம் சங்கரா மீன், நெத்திலி மீன் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்து ஒரு குரூப் வந்திருந்தேன். அது ஃபுல்லாகவே வாங்கியாச்சு இந்த மீனை. இந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக வந்துட்டு மீன் வாங்கினீங்கன்னா மீனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதிகமாகவும் மீனும் இருக்கும். நம்ம அதனால் எல்லாருமே பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மீனை. மீன்பிடி தடைக்காலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. எல்லா மார்க்கெட்லையுமே நம்மளுக்கு மீன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீன் போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம தொழில் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.